வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 10க்கு சயின்ஸில் இருக்கிற சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இப்போ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன், அப்படி இல்லைன்னா அதை வேறு எப்படி சொல்லலாம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தான் இந்த பார்ட் 10 வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த டாப்பிக்கை புக்கில் இருக்க கண்டென்ட் தான். அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படித்தோமோ அதே மாதிரி நம்ம வந்து எந்தெந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு அதுக்கு ஹெட்டிங் கொடுத்து நம்ம கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்ன் மாதிரி நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? சரி, இதுல உள்ள கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா புக்ல இருக்கக்கூடியது தான். சில இது வந்து புக்ல டெஃபினேஷன் வந்து டைரக்டாவே இருக்கும், சில டெஃபினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ புக்ல இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம வந்து நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்டைரக்ட் கொஸ்டின்ஸை கூட நம்ம அந்த மாதிரி வந்து பிரிச்சு நம்ம படிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இஸ் த ரியாக்ஷன் in which oxygen atom is added or hydrogen atom is lost. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஆட் ஆகணும். ஓகேங்களா? ஆக்சிஜன் ஆட்டம் வந்து அந்த ரியாக்ஷன் மூலமா நடக்கிறது மூலமா சேரணும், அந்த ரியாக்ஷன்ல சேரணும். அப்படி இல்லைன்னா வார்த்தையை நோட் பண்ணுங்க, ஆர். ஓகேங்களா? அண்டு போட்டக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அதிலிருந்து வெளியே வரணும். ஓகேங்களா? அதாவது அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை அந்த ரியாக்ஷன் மூலமாக அது இழக்கணும். அப்படி இழந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? தமிழில் ஒரு வார்த்தை இருக்கும், ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்றம் அப்படின்னா என்ன, ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ஆக்சிஜன் அதோட ஏறுறது. ஓகேங்களா? ஆட் ஆகிறது. ஓகேங்களா? அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கிறது மூலமாக ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகலாம், O+. ஸோ சிம்பிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் ஆட் ஆகலாம். இல்லைன்னா ஹைட்ரஜன் வந்து இழக்கலாம். ஓகேங்களா? அப்போ H- அப்படி வச்சுக்கலாம். சரி, அப்போ இது ரெண்டு நடந்தால் மட்டும்தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனா அப்படின்னா அப்படி இல்லை, இன்னொன்றும் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, however not all the oxidation reaction involve addition of oxygen or removal of hydrogen atoms. இது மட்டுமே வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கிடையாது. இதோட the reaction in which electrons are released is called oxidation reaction. ஏன்னா மேடம் இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, என்ன புதுசான ஒரு வேர்டாக இருக்குது, எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிறது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனா? ஆமாம், ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது எப்படி, நம்ம இந்த வார்த்தையை நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் படித்தோம் இல்லைங்களா? அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து SO4 இந்த மாதிரி எழுதியிருப்போம், SO4 2-, அதே மாதிரி Ba2+ அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லைங்களா? இந்த -+ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சொன்னோம் அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ்ன்னு சொன்னோம், அயான்ஸுங்கிற வேர்டை பயன்படுத்தணும் இல்லையா? அப்போ இது நெகட்டிவ் அயான்ஸ், இது பாசிட்டிவ் அயான்ஸ் நான் உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து இந்த நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் அயான்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம பார்க்கல அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் நடக்குது, இந்த ரியாக்ஷன் நடக்கிறது மூலமாக எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான்ஸ் E- எலக்ட்ரான்ஸ்ங்கிறது நமக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு, வெளியில் போச்சு அப்படின்னா இஸ் கால்டு த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். கிளியர்? சரி, 3ல் ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் என்ன நடக்கலாம், ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஹைட்ரஜன் வந்து அதுலேருந்து ரிமூவ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான் அதிலிருந்து வெளியில் போகலாம். ஓகேங்களா? சரி, இது 3 நடந்தால் அதுக்கு பேர் 3ல் 1 நடந்தால் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? கிளியர்? சரி, இப்போ பாருங்கள், இன்னொரு வேர்டிங் இருக்குது, இது வந்து புக்கில் கொடுக்கல, பட் ஆனால் இதை நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆக்சிடைசிங். அதாவது கம்பஷன்னா என்ன, எரியக்கூடிய வினைகள். ஓகேங்களா? எரிகிறது மூலமாக ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அதுதான் கம்பஷன் ரியாக்ஷன் அர்த்தம். ஒரு பொருளை எரிக்கிறது மூலமாக அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது கம்பஷன் ரியாக்ஷன். அந்த கம்பஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடைசிங் தான், அதாவது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான்.
ஓகேங்களா. ஆக்சிடைசிங்னா என்ன அர்த்தம், அது அதாவது ஆக்சிஜன் சேர்றது. ஓகேங்களா, அப்போ அது ஒரு ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் தான். அதாவது அது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் எங்கே இருக்குன்னா நம்ம ஆக்டிவிட்டி 1.1 செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. அதான் பாருங்கள், ஒவ்வொன்றும் லிங்க் இருக்குது. ஒன்றில் வந்து நிறைய நமக்கு கான்செப்ட் இருக்கும். அதாவது ஆக்சிடேஷன் 1.1 என்ன செஞ்சோம், ஆக்டிவிட்டி 1.1 என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் ரிப்பனை நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த விளக்கில் வந்து எரித்தோம் இல்லைங்களா. இந்த பர்னரில் வந்து நம்ம எரித்தோம். ஓகேவா, அதுதான் கம்பஷன். அந்த எரிச்சு ஒரு ரியாக்ஷன் நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கம்பஷன் ரியாக்ஷன். இப்போ மெக்னீஷியம் ரிப்பனை அந்த விளக்கில் வந்து எரிக்கும் பொழுது, அந்த பர்னரில் எரிக்கும் போது நமக்கு என்ன ஆச்சு, நம்ம என்ன எழுதணும் அங்கே, மெக்னீஷியம் அப்படிங்கிறது அந்த பர்னரில் எரிக்கும் பொழுது, எரிக்கிறது தான் நமக்கு ஆக்சிஜன் இல்லைங்களா. ஆக்சிஜன் தான் எரியும் எந்த பொருளும், நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ ஆக்சிஜனோட எரிக்கும் பொழுது நமக்கு என்னவா மாறுச்சு, மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறுச்சா. நான் பேலன்ஸ் பண்ணிலாம் போடல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு போடுறேன். மெக்னீஷியம் ஆக்சைடாக நமக்கு மாறுச்சா. அப்போ ஆக்சிஜன் இதோட சேர்ந்துருச்சா, அப்போ ஆக்சிஜன் இது மேலே ஏறிடுச்சா, ஆக்சிஜன் ஆட் ஆகிடுச்சா. அப்போ இதுவும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தானே. அப்போ எரிச்சது மூலமாக தானே அந்த ரியாக்ஷன் நமக்கு நடந்துச்சு. மெக்னீஷியத்தை அந்த பர்னரை எரிச்சது மூலமாக அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பஷன் ரியாக்ஷன் இஸ் த ஆக்சிடைசிங், அதாவது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏன், சின்ஸ் தே அப்சார்ப் ஆக்சிஜன் ஃபார் த ரியாக்ஷன் டு டேக் பிளேஸ். அந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ஆக்சிஜன் அப்சார்ப் பண்ணப்படுது, ஆக்சிஜன் எடுத்துக்கப்படுது. எம்ஜி ஆக்சிஜனை எடுத்துக்கிச்சு, அதனால எம்ஜிஓவா நமக்கு மாறிடுச்சு. கிளியரா. அதனால தான் என்ன சொல்றோம்னா, கம்பஷன் ரியாக்ஷன் ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். எரியக்கூடிய ரியாக்ஷன் எல்லாமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். கிளியரா, இது வரைக்கும் கிளியரா. அப்பதான் நம்ம இன்னொரு கான்செப்ட் சொல்ல போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஆல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆர் நாட் கம்பஷன். ஓகேங்களா. ஆனால் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அது எரிஞ்சு தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எல்லாமே கம்பஷன் ரியாக்ஷனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சிஜன் இருந்தால் தான் எரியும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எரியக்கூடிய எல்லா வினைகளுமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா, எல்லா ரியாக்ஷனுமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். பட் நடக்கக்கூடிய எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுமே எரிஞ்சு தான், இந்த கம்பஷனால தான் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கிளியரா. சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் ஈஸி. ஏன்னா இது எம்சிக்யூ கொஷினில் கேட்பாங்க. இது நம்ம புக்கில் இல்லாமல் இல்லை, இது ஆக்டிவிட்டி 1 இல்லை, இதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா. சரி, அதையும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பிக்கில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரீகால்டு ஆக்டிவிட்டி 1.1 அப்படின்னு ஒரு சின்ன லைனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இது. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். அல்லது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, 2Mg+O2. பார்த்தீங்களா, நம்ம இப்போ பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். மெக்னீஷியம் ஆக்சிஜனில் எரியுது. ஸோ எரியுதுங்கிறதுக்கு இங்கே ட்ரையாங்கிள் சிம்பிள் போடணும், நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால போட்டுக்கோங்க. ஸோ Mg+O2 gives 2MgO, மெக்னீஷியம் ஆக்சைடு ஆச்சு. அப்போ இங்கே என்ன நடந்துச்சு, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. சரி, MgH2 மெக்னீஷியம் ஹைட்ரைடு gives மெக்னீஷியம் ப்ளஸ் H2. இதுவும் வந்து எரியக்கூடிய ரியாக்ஷன் தான். இதை வந்து நீங்கள் சிம்பிள் போட்டுக்கோங்க. H2ங்கிறது இதில் கேஸாக வெளியில் வரும். அப்போ MgH2ங்கிறது என்னது, மெக்னீஷியம் ஹைட்ரைட். இந்த எக்ஸாம்பிள் புக்கில் இல்லை, ஆனால் இது ஹைட்ரஜனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக இதை நான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. மெக்னீஷியம் ஹைட்ரைட் MgH2. இதை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது மெக்னீஷியம் தனியாக கிடைக்கும், H2 ஹைட்ரஜன் தானே, ஹைட்ரஜன் தனியாக போயிடும். அப்போ இதுலேருந்து MgH2லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சா, அப்போ அது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. சரி, இது வந்து புக்கில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. சரி, அடுத்தது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா. ரிடக்ஷன்னா என்ன, நம்ம இப்போ ஆக்சிடேஷன் படித்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் எழுதிங்கன்னா அதுக்கு ரிடக்ஷன். Reduction reaction is the reaction in which removal of oxygen atom. Oxygen atom அந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ரிமூவ் ஆகணும். அப்போ O-. ஓகேங்களா, அதுக்கு ப்ளஸ் போட்டோமா, இப்போ O- from a substance, அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து ரிமூவ் ஆகணும். ஆர் இல்லைனா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் டு த சப்ஸ்டன்ஸ்.
இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் கூட அந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோட ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகணும். அங்கே நம்ம மைனஸ் போட்டோமா, இங்கே H+ ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். அப்புறம் இன்னொன்று நடக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோங்க. ஓகேங்களா, அதுக்கு ஆப்போசிட்டாக போய் நம்ம எழுத போனோம். என்ன சொல்லியிருந்தோங்க, அது எலக்ட்ரான் வந்து நமக்கு என்ன ஆகணும், ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். இங்கே இந்த ரியாக்ஷன் இன் விச் எலக்ட்ரான் ஆர் கெயின், எலக்ட்ரானை வந்து அது கெயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இஸ் கால்டு ரிடக்ஷன் ரியாக்ஷன். கிளியரா? ஓகேங்களா, அப்போ அப்படியே அதுக்கு நீங்கள் ஆக்சிடேஷன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிங்கன்னா ரிடக்ஷன் எழுதிடலாம். ஓகேங்களா, அப்போ ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகணும், ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அதுலேருந்து ஆக்சிஜன் வெளியில் போயிடணும். அப்படி இல்லைன்னா ஹைட்ரஜன் வந்து அதை ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானை வந்து அது கெயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சரி. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான். என்னது, காப்பர் ஆக்சைடு. இந்த எலமெண்ட்ல வந்து காப்பர் ஆக்சிஜன் வந்து சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த ஹைட்ரஜனை வந்து ஆக்சிஜனை வந்து அது இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னது, ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா, சரி. அப்போ இது ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா எது அதை வாங்கிக்கும், H அதை வாங்கிடுச்சு. ஓகேங்களா, அப்போ ஹீட் பண்ணது மூலமாக காப்பர் ஆக்சைடு அப்படிங்கிறது H2ஓட சேர்ந்து H2O நமக்கு மாறிடுச்சு. இந்த ஆக்சிஜனை இது வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு, அது இடத்துல இருந்து எனக்கு வேண்டான்னு வந்து வெளில தள்ளிடுச்சு. இதை ஹைட்ரஜன் வந்து வாங்கி, அதனால என்னாச்சு, காப்பர் தனியா கிடைச்சிச்சு, ஹைட்ரஜன் H2O நமக்கு வாட்டரா நமக்கு கிடைச்சிச்சு. கிளியருங்களா, சரி. ஏன்னா ரிடக்ஷன் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க, நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்படி நீங்க ஆப்போசிட்டானாலே போதும். எதுக்கு, ஆக்சிடேஷனுக்கு. அப்போ நம்ம இங்கே ஒன்றை தரவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன? ஏஜென்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொருளை வச்சிருக்காங்க, அதை வந்து விற்கவோ இல்லை யாருக்கோ கொடுக்கவோ போறாங்க, அவங்க தான் ஏஜென்ட் இல்லைங்களா. சரி, இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எது தேவையோ அதை கொடுக்க போறாங்க. எது தேவை, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறது மூலமா அதில் எது சேரும், ஆக்சிஜன் சேரும் இல்லைங்களா. அப்போ ஆக்சிஜன் சேரணும். அப்படி இல்லைன்னா ஹைட்ரஜனை அவங்க எடுக்க போறாங்க. ஓகேங்களா, அதுலேருந்து ஹைட்ரஜனை எடுக்க போறாங்க. ஓகேங்களா, இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். யார் அந்த வேலையை செய்ய போறாங்களோ அவங்க தான் ஏஜென்ட். ஓகேங்களா, கிளியரா, சரி. அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது. என்ன ரியாக்ஷன் நடக்குது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. the substance which supply or supplies oxygen, அதாவது அந்த சப்ஸ்டன்ஸுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ண போறாங்க. ஆர் இல்லைன்னா ரிமூவ் ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அந்த ரியாக்ஷனுக்கு ஆக்சிஜன் அவங்க கொடுக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா அதுலேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போறாங்க. இந்த வேலையை யார் செய்ய போறாங்களோ அவங்க தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கிளியரா, சரி. இஸ் கால்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆர் அதை எப்படி சொல்லலாம், ஆக்சிடைசர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த வார்த்தை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரியாக்ஷன்ல யார் வந்து ஆக்சிடைசர் அப்படின்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா யார் வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் புக்கில் கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை அப்போ அதில் ஏதோ ஒன்று செய்யுது இல்லையா, அப்போ வந்து அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேங்களா, அதே மாதிரி குறைக்கக்கூடிய ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது இல்லை இது வந்து குறைக்கக்கூடியது. ஓகேங்களா, ஒரு ஆக்சிஜனை வச்சு தான் இது ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம சொல்கிறோம். அப்படி நடக்கும் பொழுதே அடுத்தது ஹைட்ரஜனுக்கும் நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா, அதனால தான் அப்படி சொல்கிறோம். இந்த சப்ஸ்டன்ஸ் விச் சப்ளைஸ் ஹைட்ரஜன், இது வந்து என்ன பண்ணுறது, ஹைட்ரஜனை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணும், எதை, ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணும். இதுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக எழுதணும், அவ்வளோதான். எல்லாமே வந்து நீங்கள் ஆக்சிடேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரிடக்ஷனில் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, இஸ் கால்டு ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூஸ் பண்ணுது. ரிடக்டன்ட் ரெடியூசர். ஓகேங்களா, ஸோ அது ரிடக்டன்ட்னா ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இல்லைன்னா ரெடியூசராக இருக்கலாம். அதுக்கு பேர் வேற வேற பேர் சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, சரி. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, சரி. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, காப்பர் ஆக்சைடு. சரி, இதில் இது என்ன வச்சிருக்கு, ஆக்சிஜனை வச்சிருக்கு. அப்போ இதுதான் ஏஜென்ட். இது ஆக்சிஜன் இது வச்சிருக்கு இல்லையா, அதுதான் ஏஜென்ட். இப்போ அதுதான் கொடுக்க போகுது. ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்தது என்னது, ஹைட்ரஜன் H2. இது வந்து என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் மட்டும்தான் அதுக்கிட்ட இருக்குது.
இது இந்த கொடுக்க போகிற ஆக்சிஜனை வாங்கிக்க போகுது. ஓகேங்களா? சரி, அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார் வந்து ஆக்சிஜனை கொடுக்க போகிறா? CuO. இது தான் இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? சரி, இது வந்து என்ன பண்ணுது? H2 இதுலேருந்து ஆக்சிஜனை வாங்கிக்க போகுது. அப்போ இந்த இடத்துலேருந்து ஆக்சிஜனை குறைக்க போகிறது அதுதானே? அதை சொன்னோம்ல, ஆக்சிஜன் ரிமூவ் பண்ண போகிறது அதுதானே? அப்போ இதை ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாமா? இது வந்து ஆக்சிஜனை வச்சிருக்குது, அதனால கொடுக்க நினைக்குது. இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? H2 இது வந்துட்டு இதுக்கிட்ட ஆக்சிஜன் இல்லை, ஆனால் இது ஆக்சிஜனை அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுது. எந்த இடத்துலேருந்து? CuOலேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்போ இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? கிளியரா? சரி, அப்போ CuO ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CuO ஆக்சிஜனை கொடுக்கறது ரெடியூஸ்டு. அது ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஆக்சிஜனை இழந்துருச்சு. ஆக்சிஜனை இழந்தா ரெடியூஸ்னு சொல்லுவோம். அப்போ ரெடியூஸ்டு ரியாக்ஷன். ஓகேங்களா? இது ஆக்சிஜனை இழந்துருச்சு, அதனால ரெடியூஸ் ரியாக்ஷன். ஆனால் H2 ஆக்சிஜனை வாங்கிக்கிச்சு, ஆக்சிஜன் ஆட் ஆயிடுச்சு அதோட. அப்போ அதுக்கு பேர், அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? ஆக்சிடைஸ்டு ரியாக்ஷன். ஓகேங்களா? கிளியரா? சரி, ஒரே ரியாக்ஷன் தான், ஒரு ரியாக்ஷன்லேயே ரெண்டுமே நடக்குது. பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு? ஆக்சிடைசனும் நடந்துச்சு, ரிடக்ஷனும் நடந்துச்சு. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் அங்கே இருக்குது, ரெடியூசிங் ஏஜென்ட்டும் அங்கே இருக்குது. ஏன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிஜனை கொடுக்க போகுது, ரெடியூசிங் ஏஜென்ட் அதுக்கிட்டேருந்து அதை குறைச்சி அதை வாங்கிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ரியாக்ஷன்லேயே நம்ம ரெண்டுமே பார்த்துட்டோம் பாருங்க, புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இது ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், ரொம்ப ஈஸி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அக்கர்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சைமல்டேனியஸாக நடக்கலாம். இது கொடுக்கலாம், அது வாங்கலாம். இப்போ தான் நம்ம பார்த்துட்டோமே எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே பாருங்கள், அதே படம் தான். ஓகேங்களா? ஒரே ரியாக்ஷனில் ஒரு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஏன் அப்படி ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம்? இங்கே பாருங்கள், கடைசியில் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்களா. ரெட் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிடக்ஷன், அதுலேருந்து தான் இந்த ரெட் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஆக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சிடேஷன், இதுலேருந்து தான் ஆக்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பேர் வந்துச்சு அதுக்கு. ஓகேங்களா? ஏன் அது ரெண்டையும் சேர்த்தோம்? ஒரே ரியாக்ஷனில் அது ரெண்டுமே நடக்குது, அதனால நம்ம வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அதுக்கு பேர் வச்சிட்டோம். கிளியரா? சரி, அப்போ என்ன நடக்குது? இப்போ நம்ம இனிமேல் நம்மளே டெஃபினேஷன் சொல்லிடலாம். In a reaction, two substance, ரியாக்ஷனில் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்ன ரெண்டு சப்ஸ்டன்ஸ்? இங்கே நமக்கு காப்பர் ஆக்சைடு இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குதா நமக்கு? சரி, ஒன் சப்ஸ்டன்ஸ் மே லூஸ் ஆக்சிஜன். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை இழக்க போகுது. எது இழக்க போகுது? இங்கே காப்பர் ஆக்சைடு ஆக்சிஜனை வந்து இழக்க போகுது, அதுக்கான ஆக்சிஜன் இருக்குது, அதை இழக்க போகுது. அதர் மே கெயின் ஆக்சிஜன், இன்னொன்று வந்து ஆக்சிஜனை ஏற்றுக்க போகுது. இன்னொரு சப்ஸ்டன்ஸ் என்ன? ஹைட்ரஜன். இது அந்த ஆக்சிஜனை ஏற்றுக்கிட்டு நமக்கு என்னவா மாறிச்சு? H2O வாட்டரா நமக்கு மாறிடுச்சு. இதுக்கு தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அப்படி இல்லைனா வேற எப்படி நடக்கலாம்? ஆர் ஏன்னா நம்ம ரெண்டு சொல்லிட்டு வரோமே. ஆர் ஒன் சப்ஸ்டன்ஸ் மே கெயின் ஹைட்ரஜன், ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹைட்ரஜனை ஏற்றுக்க போகுது. அண்ட் அதர் மே லூஸ் ஹைட்ரஜன், இன்னொன்று ஹைட்ரஜனை இழக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம், ஆக்சிடேஷனுக்கு எல்லா பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிடக்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை வந்து கொடுக்க போகுது, இன்னொன்று வாங்கிக்க போகுது. ஓகேவா? இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹைட்ரஜனை எடுத்துக்க போகுது, இன்னொன்று ஹைட்ரஜனை கொடுக்க போகுது. ஓகேங்களா? இப்படி இருக்கலாம். சச் ரியாக்ஷன் ஆர் கால்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அந்த நேரத்தில் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும், அதுதான் இந்த ரெடாக்ஸுங்கிறதுக்கு அர்த்தமே. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும். ஒன்று கொடுக்கறதும் நடக்கும், இன்னொன்று வாங்கிக்கிறதும் நடக்கும். ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். ஓகேங்களா? கிளியர்? சரி, இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிற கான்செப்ட் தான். இந்த படம் உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும். ஸோ இதோட டெஃபினேஷனும் உங்களுக்கு புக்கில் இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம அடுத்தது வந்து சம் அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர், இது புக்கில் கொடுத்துருக்கிறது தான். ஓகேங்களா? சம் அதர் எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்கிறது தான். ஜிங்க் ஆக்சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன், சிங்கிறது கார்பன். இப்போ ஜிங்க் ஆக்சைடு ஆக்சிஜனை வச்சிருக்குதா? அப்போ இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம சொல்லலாமா? சரி, கார்பன் வந்து அதை வாங்கிக்க போகுது, அப்போ இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாமா? சரி, ஆக்சிஜனை இது கொடுக்குது, அப்போ இங்கே என்ன ரியாக்ஷன் நடந்துச்சு? ஆக்சிஜன் வந்து இது கொடுக்குது, அப்படிங்கிறது என்னது? ரெடாக்ஸ் ரியாக்ஷன், சாரி ரிடக்ஷன் ரியாக்ஷனா? சரி, இது வந்து ஆக்சிஜனை வாங்கிக்குது, அப்போ வந்து இது என்னது? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இது வந்து என்னது? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போ ரெண்டும் நடக்குது இல்லையா? அப்போ இது பேர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்.
கிளியரா? ஓகேங்களா? சரி, இது வந்து MnO2. ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நான் அதை அப்படியே நான் வாசிச்சிடுறேன். MnO2, Mnங்கிறது இந்த மேங்கனீஸு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மெக்னீஷியம் கிடையாது, மெக்னீஷியம்ங்கிறது Mg. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது பேர் மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ் ஆக்சைடு. ஸோ ப்ளஸ் 4HCl gives MnCl2. மேங்கனீஸ் குளோரைடு ப்ளஸ் 2H2O ப்ளஸ் Cl2. ஓகேங்களா? சரி, இவ்வளோதான். அப்புறம் வந்து கார்பன் இஸ் ஆக்சிடைஸ். இது நான் சொன்னது தான். கார்பன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு to CO அண்ட் ZnO இஸ் ரெடியூஸ்டு டு Zn. இது வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு Zn ஆகிடுச்சு. இன் ரியாக்ஷன் HCl இஸ் ஆக்சிடைஸ். HCl வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு to Cl2 வேர் ஆஸ் MnO2. அதாவது MnO2ல வந்து Cl வந்து சேர்ந்துருச்சு. இஸ் ரெடியூஸ்டு டு MnCl2. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ரெண்டுமே நடந்திருக்கு. ஓகே, சரி, இப்போ ஆக்டிவிட்டி 1.11. ஆக்டிவிட்டி 1.11 ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இதில் உள்ளது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? எப்படி நடக்குதுங்கிற மட்டும் ஜஸ்ட் என்னவா மாறும் மட்டும் பார்த்துருவோம். ஹீட் த சைனா டிஷ் கண்டெய்னிங். ஸோ இப்போ சைனா டிஷ்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா about 1 gram காப்பர் பவுடர். இது வந்து பீங்கான் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர்ல இருக்கும்ல. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம், 1 கிராம் காப்பர் பவுடரை எடுத்துக்கிறோம். வாட் டு வி அப்சர்வ், என்ன அதை வந்து ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சைனா டிஷ்ல காப்பர் பவுடரை எடுத்துக்கிட்டு ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்னரை வச்சு ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹீட் பண்ணும்பொழுது என்னவாகுது, எப்படி மாறுது, நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம், the surface of copper powder become coated with black copper to oxide. அதோட சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் நமக்கு மாறிடுது. ஏதாவது ட்ரையாக ஃப்ரை பண்ணோம்னா கருப்பாயிடும்ல. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் மாறிடுது. பிளாக் கலராக மாறிடுதுன்னா அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம், காப்பர் டு ஆக்சைடாக நம்ம மாறிடுச்சு. காப்பராக இருந்தது ஆக்சிஜனை ஏற்றுக்குச்சு. ஓகேங்களா? அதனால காப்பர் டு ஆக்சைடாக நமக்கு மாறிடுச்சு. வெறும் காப்பர் வந்து ஆக்சிஜனை ஏற்றுக்கிட்டது மூலமாக காப்பர் டு ஆக்சைடாக நமக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, அப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஒய் ஹேஸ் த பிளாக் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம். ஏன் ஆனால் பிளாக் கலரில் மாறிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் ஆடட் டு காப்பர் அண்ட் காப்பர் ஆக்சைடு இஸ் ஃபார்ம்டு. ஆக்சிஜன் வந்து இந்த காப்பரோட வெறும் காப்பரோட ஆட் ஆயிடுச்சு, காப்பர் ஆக்சைடாக அது மாறிச்சு. அதனால தான் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மேலே கோட் நமக்கு உருவாயிருக்கு எரிஞ்சது மூலமாக. எரிஞ்சால் நமக்கு கருப்பு கலரில் மாறிடும்ல. ஸோ அதுதான் காப்பர் 2Cu + O2 gives 2Cu. ஆக்சிஜனை ஏற்றுக்குச்சு, அதனால 2Cu. இன் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் பாஸ்டு ஓவர் திஸ் ஹீட்டட் மெட்டீரியல். இந்த காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, CuO உருவாச்சு பார்த்தீங்களா, இதில் மேலே வந்து ஹைட்ரஜன் கேஸை நீங்கள் இந்த ஹீட்டாக இருக்க காப்பர் மேலே வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜனை அது வந்து அது வந்து கெயின் பண்ணும் இல்லைங்களா. கெயின் பண்ணுறது மூலமாக அது என்ன ஆகும், இந்த ஆக்சிஜனை கொடுத்து அது தனியாக கொண்டு போயிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் வந்து நம்ம என்ன ரியாக்ஷன் என்ன நடக்க போகுது, இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது வந்து ஆக்சிஜனை ஹைட்ரஜன் அது மேலே பாஸ் ஆகும் பொழுது இந்த ஹைட்ரஜனுக்கு கொடுத்துட போகுது. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஹைட்ரஜன் கேஸ் இஸ் பாஸ்டு ஓவர் த ஹீட்டட் மெட்டீரியல் CuO. இந்த CuO ஹீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் மேலே நீங்கள் ஹைட்ரஜன் கேஸை வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஹைட்ரஜன் கேஸை வந்து பாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் கோட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் டேன் ப்ரௌன். அந்த பிளாக் கலர் இருந்தது திரும்ப ப்ரௌன் கலரில் நமக்கு மாறிடும். ஏன் அப்படி மாறிடுச்சு? as the reverse reaction take place and copper is obtained. நீங்க ரிவர்ஸ்ல ரியாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்சிஜனை கெயின் பண்ணிடுச்சு. ஸோ அதாவது இந்த காப்பர் ஆக்சைடு வந்து ஆக்சிஜனை கொடுத்துருச்சு. அதனால இது என்னவா மாறிடும், H2O நமக்கு மாறிடும். இந்த ரியாக்ஷனை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ H2O நமக்கு மாறிடும். அதனால இது வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன். திரும்ப காப்பர் மட்டுமே நமக்கு கிடைச்சிரும். இந்த காப்பர் மட்டுமே நமக்கு திரும்ப கிடைச்சிரும். புரியுதுங்களா? அதனால தான் இதை ரிவர்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. டேக் பிளேஸ் இந்த காப்பர் இஸ் அப்டேன். திரும்ப நமக்கு காப்பரே கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் தான் இது. இங்கே பாருங்க, நம்ம இங்கே ஈக்குவேஷன் போட்டோம்ல, இந்த ஈக்குவேஷன் இதுதான் திரும்ப நமக்கு ரிவர்ஸே நடந்துடும். ஓகேங்களா? இந்த காப்பர் ஆக்சைடு அப்படிங்கிறது திரும்ப அது மேலே நீங்கள் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணும்பொழுது காப்பர் திரும்ப கிடச்சிரும். ஓகேங்களா? ஏன் நம்ம அந்த ரியாக்ஷன் என்ன செஞ்சோம், காப்பரை ஆக்சிஜனில் ஹீட் பண்ணோம். அப்போ காப்பர் ஆக்சைடாக மாறிச்சு. திரும்ப நம்ம அது மேலே ஹைட்ரஜனை பாஸ் பண்ணுறோம். இந்த ஆக்சிஜன் அதை எடுத்துக்கிச்சு, ஹைட்ரஜன் வந்து ரிவர்ஸில் நடந்துச்சு. ஓகேங்களா? கிளியரா? சரி, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனால் புரிஞ்சிருச்சுன்னா, ஒரு தடவை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? சரி, சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.